10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு நீங்கள் ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்று ஒரு நண்பர் கேட்டிருக்கின்றார். அவர்கள் படித்தார்கள், அவர்கள் எழுதப் போகின்றார்கள். அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லோரும் வாழ்த்து சொல்வார்கள். நமது வாழ்த்துக்கு அங்கு தேவையில்லை. ஆனால் இந்த முகநூலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நாள்தோறும் ஒவ்வொருவரும் 30, 40 பேருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதே வேலையாக கொண்டிருந்தார்கள். ஒருவரை வெறுமனே வாழ்த்துவதால் என்ன பயன்? குறைந்தது ₹100 கொடுத்தாவது வாழ்த்த வேண்டும். எல்லோர் கையிலும் ஜிபே இருக்கிறது. ஒரு ₹100 அனுப்பி உங்களுக்கு இன்று பிறந்த நாள் என அன்பளிப்புன்னு சொல்லி கொடுத்தா அவர் வாழ்வார். வெறுமனே வாழ்த்தனால பயன் இல்லை. ஆனால் இந்த முகநூலில் வாழ்த்து சொல்றது வெட்டி வேலை. பிறந்தது மட்டும் சாதனை இல்லை. ஏதாவது நம்ம ஒருத்தர் அரிய செயல் புரிந்திருந்தால் அவரை வாழ்த்தலாம். இது போல சில பேர் என்ன ஆச்சு, எங்களுக்கு வாழ்த்து, இன்னைக்கு பிறந்த நாள் வருது, எல்லோரும் எனக்கு வாழ்த்து சொல்வீர்களா என்று வாழ்த்து பிச்சை கேட்க தொடங்கி விட்டார்கள். எனவே இந்த வாழ்த்து சொல்வதால் எந்த பயனும் இல்லை. அதற்கு பதிலாக இப்போ ஒரு அதைத்தான், அதனால தான் நான் வாழ்த்துக்கள் சொல்வதில்லை. நான் யாருக்கும் வாழ்த்து சொல்லவில்லை. எனக்கும் யாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே பல முறை எழுதியிருக்கிறேன்.